للمتقين والصلاة والسلام على سيد المرسلين محمد وعلى آله وأصحابه وذرياته أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. واصبر وما صبرك إلا بالله ولا تحزن عليهم ولا تكن في ضيق مما يمكرون. صدق الله العليم. قال النبي صلى الله عليه وسلم: إن لله ما أخذ وله ما أعطى وكل إلى أجل مسمى أو كما قال عليه الصلاة والسلام. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அவனுடைய சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் இறுதி தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழியை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக எங்களுக்கும் நம்மின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை ஒரு சோதனை கலந்த வாழ்க்கையாக ஆக்கியிருக்கிறார். உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் ஏதாவது ஒரு விஷயத்தில் சோதனைகளை அனுபவித்தே தீர்வார்கள். எந்த மனிதனும் என்னுடைய வாழ்க்கையில் சோதனை என்பது என்னிடத்திலே நடக்கவில்லை, நான் சோதனைகளை சந்திக்கவே இல்லை என்பதாக ஒரு மனிதனும் சொல்லிவிட முடியாது. எல்லா மனிதர்களுக்கும் சோதனை என்பது கண்டிப்பாக வந்தே ஆகும். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனையும் சோதிக்கக்கூடிய நேரத்தில் இரண்டு வகையாக சோதிப்பான். ஒன்று, அல்லாஹு தஆலா கொடுத்து சோதிப்பான். உதாரணமாக, அல்லாஹு தஆலா சிலருக்கு செல்வத்தை கொடுத்து சோதிப்பான். செல்வத்தை கொடுத்து சோதிக்கிறதுனா என்ன? செல்வம் கிடைச்சா அது என்ன சோதனை அப்படி நாம் நினைக்கலாம். ஆனால் எத்தனையோ பேர்கள் செல்வம் அவர்களிடத்துல நிறைவாக இருக்கும், ஆனால் ஒரு பயத்திலேயே வாழ்வாங்க, ஒரு நிம்மதி இல்லாமையே வாழ்வாங்க. எப்போ இந்த செல்வம் என்னை விட்டு போயிடுமோ அப்படின்னு ஒரு பயத்திலேயே வாழ்வாங்க. திருடனால திருடப்பட்டு விடுமோ, அல்லது யாராச்சும் என்னுடைய செல்வத்தை சொந்தம் கொண்டாட யாராச்சும் வந்துடுவாங்களோ. ஒன்றும் தேவையில்லை, இப்போ நம்ம கையில் வச்சிருக்க செல்ஃபோன் போதும். எத்தனையோ பணக்காரர்கள் அவங்களுடைய ஃபோனுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை தொடுறதுக்கு பயப்படுறாங்க. காரணம் என்ன? அவருடைய பேங்க் பேலன்ஸு அதிகமாக இருக்குது, ஏதாச்சும் ஒரு லிங்கை யாராச்சும் அனுப்பிச்சு விட்டுறான், அதை நாம் தொட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய பேங்க்கில் உள்ள எல்லா காசையும் அவன் தூக்கிடுவானோன்னு ஒரு பயத்திலே இருப்பார். எந்த ஒரு செய்தி வந்தாலும் அதை பார்த்து பயந்துக்கிட்டே இருப்பார். இதே காசு இல்லாதவர் என்ன செய்வார்? அந்த ஒரு பயம் அவருக்கு தேவையில்லை. எனவே அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய செல்வம் கொடுத்து அல்லாஹு தஆலா சோதிப்பான். அதே மாதிரி பிள்ளைகள் அல்லாஹ் கொடுத்து சோதிப்பான். அத்தா கண்ணியமானவராக இருப்பார், ஆனால் பிள்ளைகளை பார்த்தா அப்படின்னு சொன்னால் ஒரு ஒழுக்கம் இல்லாத பிள்ளைகளாக இருப்பாங்க. அத்தா அம்மாவுடைய மரியாதையை கெடுக்கிறதுக்குன்னே உள்ள பிள்ளைகளாக இருப்பாங்க. அவர்களுடைய அந்த மொழியுடைய ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்கும், அவருடைய கலாச்சாரங்கள் ஒரு மாதிரியாக இருக்கும், இஸ்லாத்துக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும், பள்ளிக்கும் அவருக்கும் தொடர்பே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் அத்தாவை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தொழுகையாளியாக இருப்பாங்க, முழுக்க முழுக்க இஸ்லாத்துக்கு அடிபட்டு வாழுவாங்க. அப்படிங்கிறப்ப இது மாதிரி அல்லாஹு தஆலா பிள்ளைகளை கொடுத்து சோதிப்பான். அந்த தந்தைக்கு எப்படி இருக்கும்? நான் அல்லாஹ்வை வணங்குறேன், நான் சொர்க்கத்துடைய எல்லா அமல்களையும் செய்கிறேன், ஆனால் என்னுடைய பிள்ளை இஸ்லாத்துக்கு மாற்றமாக வளர்றானே, பள்ளியுடைய தொடர்பு இல்லாமல் வளர்றானே என்பதாக அல்லாஹு தஆலா ஒரு சோதனையாக கொடுப்பான். இது அல்லாஹுடைய ஒரு வகை, சோதனையுடைய ஒரு வகை கொடுத்து அல்லாஹு தஆலா சோதிப்பான். ரெண்டாவது, அல்லாஹு தஆலா எடுத்து சோதிப்பான்.
சில மக்களுக்கு அல்லாஹ் தஆலா செல்வத்தையே கொடுத்திருக்க மாட்டான். ஒவ்வொரு நாளும் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதித்து சாப்பிடுவாரு, அல்லது 30 நாளுக்கு எண்ணி வச்சிருப்பாரு காசு. திடீர்னு பார்த்தா அவருக்கு ஏதாச்சும் ரொம்ப செலவு வந்துடும். இது மாதிரி அல்லாஹ் தஆலா சில நேரங்களில் கொடுத்ததை எடுத்து சோதிப்பான். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், வல நபுலு வன்னக்கும், உங்களை நாம் சோதிப்போம், பிஷைஇன் மினல் கௌஃபி, பயத்தை கொண்டு சோதிப்போம், வல் ஜூஇ, பசியை கொண்டு சோதிப்போம். அதாவது உங்களுக்கு ரிஸ்கை நாம குறைச்சு சோதிப்போம். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரிஸ்கை சில நேரங்கள்ல கொடுக்காம எடுத்து நாம சோதிப்போம். வனக்ஸின் மினல் அம்வாலி, அவர்களுடைய பொருள்கள்ல நாம குறைவை ஏற்படுத்துவோம், நஷ்டத்தை ஏற்படுத்துவோம். வியாபாரத்துல நாம நஷ்டத்தை கொடுப்போம், பிசினஸ்ல சில நேரத்துல நஷ்டத்தை கொடுத்து அவரை நாம சோதிப்போம். வல் அன்ஃபுசி, சில நேரங்கள்ல உங்களுடைய குடும்பங்கள்ல இருக்கக்கூடியவர்களை மௌத்தாக்கி நாம சோதிப்போம். உங்களுக்கு பிரியமானவர்களாக இருப்பாங்க, உங்களோடையே இருப்பாங்க, அவர்களை நாம எடுத்து நாம் அந்த நேரத்தில் உங்களை சோதித்து பார்ப்போம், உங்களுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது என்பதாக. இப்படி அல்லாஹு தஆலா 2 வகையாக ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹு தஆலா சோதிக்கிறான். ஒன்று கொடுத்து சோதிப்பான், அல்லது எடுத்து சோதிப்பான். ஆக மொத்தத்தில் எல்லா மனிதர்களும் சோதனைக்கு உட்பட்டவர்கள் தான், யாருமே சோதனைக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. இப்படி ஒவ்வொரு மனிதனும் சோதனைகளை சந்திக்கக்கூடிய நேரத்தில் அவர்களிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு குணம் பொறுமை. பொறுமை கண்டிப்பாக இருக்க வேண்டும். பொறுமையை பற்றி சொல்லுவாங்க, பொறுமைனா என்ன அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒரு சோதனைகள், ஒரு இன்னல்கள், ஒரு கஷ்டங்கள் வரும் பொழுது யாரிடத்திலும் புலம்பாம ஒரு சஞ்சலமற்ற ஒரு நிலையில இருக்குது, நிழல் புரியாத ஒரு நிலை இருக்குது. இதுதான் பொறுமை. ஆரம்பத்தில் ஏதாச்சும் ஒரு சோதனை வரும் பொழுது, ஏதாச்சும் ஒரு கஷ்டங்கள் வரும் பொழுது எல்லா விஷயத்தையும் பேசிட்டு எல்லாத்தையும் திட்டிட்டு, அல்லாஹ்வுக்கு கண்ணு இல்லையா, அல்லாஹ் தஆலா என்னையே போட்டு சோதிச்சுக்கிட்டே இருக்கிறானே, ஏற்கனவே நான் கடல்ல இருக்கேன், மேலே மேலே எனக்கு செலவு வந்துக்கிட்டே இருக்குது, இது என்ன அல்லாஹ் தஆலா என்னையே தான் இப்படி சோதிக்கணுமா, நான் 5 நேரமும் தொழுகையாளியாக இருக்கிறேனே, எத்தனையோ பேர் தொழுகாமல் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்குலாம் இந்த மாதிரி சோதனை இல்லையே என்பதாக அல்லாஹ் சோதனைகளை கொடுக்கும் பொழுது நல்லா புலம்பிட்டு, அதுக்கப்புறமேட்டு ஒரு நேரம் வந்ததுக்கு பிறகு, சில காலத்துக்கு பிறகு, சரி அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் பொறுமையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்வது பொறுமை அல்ல. பொறுமை என்பது இந்த சதமத்தில் ஊலா என்பதாக நபி அவர்கள் சொன்னாங்க. ஆரம்பத்தில் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். ஒரு கஷ்டம் வரும் பொழுது அதனுடைய ஆரம்பத்தில் இருந்தே பொறுமையாக இருந்து அல்லாஹ்விடத்தில் நன்மையை ஆதரவு வைக்க வேண்டும். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கபூர் வழியாக நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பெண்மணி கபருக்கு பக்கத்தில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய குடும்பத்தில் யாரும் மௌத்தா போயிட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பெண்மணியை பார்த்து சொன்னாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்கம்மா, அல்லாஹ்விடத்தில் நன்மையை ஆதரவு வைங்கம்மா. அப்போ அந்த பெண்மணி திரும்பி பார்க்கல. நபி தான் சொன்னாங்க இந்த வார்த்தையை அப்படிங்கிறது. திரும்பி பார்க்காம, நீங்கள் முதல் இந்த இடத்த விட்டு போங்க, எனக்கு வந்தது உங்களுக்கு வந்தால் நீங்கள் இந்த மாதிரி பேச மாட்டீங்க, இந்த இடத்த விட்டு நீங்கள் கிளம்பி போங்க என்பதாக நபி அவர்கள்ட்ட கடுமையாக பேசிருக்கலாம். நபி அவர்களும் எதுவும் சொல்லாமல் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. இப்போ சில சஹாபாக்கள் வந்து அந்த பெண்மணிகிட்ட சொன்னாங்க, என்னம்மா இப்படி பேசிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பொறுமையாக இருங்கன்னு சொன்னாங்க, நீங்கள் நபி அவர்களே கடுமையான சொல்லக்கூடிய பேசிட்டீங்களே அப்படின்னு சொன்னோன்னே அந்த அம்மா சொன்னாங்க, நபி தான் வந்து பேசினாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நேராக நபிகிட்ட வந்து, யா ரசூலல்லாஹ் மன்னிச்சிடுங்க, நீங்கள் தான் பேசுனீங்கன்னு எனக்கு தெரியலை, நான் யாரோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்த துன்பத்தின் காரணமாக இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த பெண்மணி சொன்னாங்க, யா அல்லாஹ் இனிமேல் நான் பொறுமையாக இருக்கிறேன். அப்போ நபி சொன்னாங்க,
ஏமா பொறுமைனா என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு துன்பம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா துன்பம் வந்ததுல இருந்து பொறுமையா இருக்கணும். இது அல்லாஹ் எனக்கு கொடுத்தது அப்படின்னு பொறுமையா இருக்கணும். அல்லாஹ் இதுக்கு கூலி வழங்குவான், இம்மையிலும் வழங்குவான், நாளை மறுமையிலும் வழங்குவான் அப்படின்னு சொல்லி பொறுமையா இருக்கணும். ஆரம்பத்துல புலம்பி தீர்த்துட்டு, ஆரம்பத்துல திட்டுறதெல்லாம் திட்டிட்டு, கடைசியா ஒரு கட்டம் வந்ததுக்கு பிறகு நான் புலம்புனாலும் எதுவும் நடக்க போவதில்லை, நான் திட்டுனாலும் எதுவும் நடக்க போவதில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நான் பொறுமையா இருக்கேன், அல்லாஹ்வுக்காண்டி நான் பொறுமையா இருக்கேன் இப்படின்னு சொல்றது பொறுமை இல்லைம்மா அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நமக்கு வரக்கூடிய நேரத்துல பொறுமையாக நாம் இருக்கணும், ஆரம்பத்திலிருந்து இருக்கணும். சில மக்களுக்கெல்லாம் அடுக்கடுக்கான சோதனைகள் வரதான் செய்யும். ஆனா அவர்கள் அதுல பொறுமையாக இருந்தார்கள் அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு கூலி அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லுவான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா. எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதனுடைய சக்திக்கு மீறி நாம சோதிப்பதில்லை. ஒரு மனுஷனுக்கு ஒரு கஷ்டத்தை அல்லாஹ் கொடுக்கறான், ஒரு சோதனையை கொடுக்கறான் அப்படின்னு சொன்னா அதை அவரால் ஃபேஸ் பண்ண முடியும், அதை அவரால் சமாளிக்க முடியும். அப்படி இருந்தாதான் அந்த பிரச்சனையை அல்லாஹ் அவர்கிட்ட கொடுப்பான். ஒரு மனுஷனால ஒரு பிரச்சனையை சமாளிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட பிரச்சனைகளை ஒரு மனிதரிடத்துல கொடுப்பதில்லை. சில பேருக்கு தொடர்படியான சோதனைகள் வரும். எதுக்காக வேண்டி அல்லாஹ் கொடுக்குறான்? அவரால் முடியும், அவருக்கு தாக்கத்து இருக்கு, அவர் இந்த சோதனைகளை சமாளிப்பாருங்கிற அந்த உள்ளம் படைத்தவர் என்பதனால் அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். ஆனா சில நேரங்கள்ல நம்முடைய வார்த்தைகள் தவறாக போயிடும். நம்முடைய குடும்பத்தில் அடுக்கடுக்காக மௌத்து வருது அப்படின்னு சொன்னா சில நேரங்களில் ஈமானை இழக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் நாம பேசுகிறோம். அல்லாஹ் தொழுது எனக்கு அல்லாஹ் தஆலா என்ன கொடுக்குறான்? தொடர்ந்து சோதனையாக தானே கொடுக்குறான். நான் என்ன என்னுடைய வாழ்க்கையில இன்பத்தை கண்டேன் என்பதாக விஷயங்கள் எல்லாம் நாம பேசிடுறோம். சில பேர்கள்லாம் சொல்லுவாங்க, என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனையா இருந்துகிட்டே இருக்கு, எந்த அளவுக்கு தோணுது அப்படின்னு சொன்னா தற்கொலை பண்ணிக்கலாமாங்கிற மாதிரிலாம் தோணுது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஈமானை இழக்கக்கூடிய வார்த்தைகள், இதெல்லாம் ஈமானை இழக்கக்கூடிய வார்த்தைகள். அல்லாஹ் சோதனை கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக கொடுக்குறான். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சோதனை என்பது நம்முடைய அந்தஸ்துகளை உயர்த்துவதற்காக வேண்டி வரக்கூடியதாக இருக்குது. ஆனா அந்த சோதனையின் போது ஈமானுக்கு மாற்றமான வார்த்தைகளோ ஈமானுக்கு மாற்றமான செயல்களோ நாம செய்யும் பொழுது எந்த சோதனை உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கிறதுக்காக வேண்டி வந்திருக்கோ அந்த சோதனையின் மூலமாகவே நாம் அழிவு தேடிக்கிறது மாதிரி ஆகும். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, சோதனைகள் என்பது எல்லா மனிதர்களுக்கும் இயற்கையான ஒன்று. அந்த சோதனையின் பொழுது நாம பொறுமையை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். ரெண்டாவது, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா சோதனையை கொடுக்கிறான் அப்படின்னு சொன்னா அதை பார்க்கக்கூடிய மனிதர் அவருக்கு ஆறுதல் சொல்லணும். ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு சோதனைகள், கஷ்டங்கள், கவலைகள் இருக்குது அப்படின்னு சொன்னா அதை பார்க்கிறாரு, இவருக்கு கஷ்டங்கள், கவலைகள் இருக்குதுங்கிறது இந்த மனிதருக்கு தெரியுதுன்னா இவர் போய் அவரிடத்துல ஆறுதல் சொல்லணும். ஒன்றும் கவலைப்படாதுங்க, அல்லாஹ்வை பொறுமையா இருங்க, நல்ல கூலி அல்லாஹ் தஆலா வழங்குவான் என்பதாக ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எந்த மனிதர் இந்த உலகத்துல இன்னொரு முஃமினுடைய கவலையை போக்குவாரோ நாளை மறுமையில, இந்த உலகத்துல ஒரு கவலையை போக்கணும்னா நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா கவலையை போக்கிய மனிதருக்கு அவருடைய கவலையை அல்லாஹ் மறுமையில போக்குவான். நாளை மறுமையில எல்லா மனிதருக்கும் ஒரே கவலை தான், நரகத்துக்கு போயிடக்கூடாது. அப்ப அல்லாஹ் தஆலா அந்த கவலையை நீக்கிறான்னா என்ன அர்த்தம்? நரகத்தை விட்டு பாதுகாப்பான் என்பதாக அர்த்தம் வரும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு முஃமின் கவலையோடு இருந்தார் அப்படின்னு சொன்னா இன்னொரு முஃமின் அவருக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவர்களாக இருக்கும். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உயர்ந்த குணமாக இருக்கு.
ஏதாவது சஹாபாக்களுக்கு ஏதாச்சும் துன்பங்களோ துயரங்களோ வந்துச்சு அப்படின்னு சொன்னா நபி அவர்கள் போய் அவர்களுக்கு ஆறுதலான 4 வார்த்தைகளை கூறி விட்டு வருவாங்க. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மகன் மௌத்தாகக்கூடிய தருவாயில் இருக்கிறார், சின்ன குழந்தையா, அதாவது நபி அவர்களுடைய பேரனார். இப்ப மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா ஒரு மனிதரை நபி அவர்கள்ட்ட அனுப்பி, இந்த மாதிரி உங்க பேரன் மௌத்தாகக்கூடிய நிலைமையில இருக்கிறாரு, நீங்க வந்து பார்த்துட்டு போங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரு வந்து சொன்னாங்களோ அவங்கள்ட்ட சொன்னாங்க, இன்ன லில்லாஹி மா அகத வ அஅதா லஹு, அல்லாஹ் எந்த ஒன்றை கொடுத்தானோ அது அவனுக்குரியது, எந்த ஒன்றை நம்மிடத்திலிருந்து எடுத்தானோ அதுவும் அவனுக்குரியது. ஒக்குள்ளுன் இலா அஜலி முசம்மா, அல்லாஹு தஆலா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திற்கும் ஒரு அஜலை வைத்திருக்கிறான், ஒரு தவணை வைத்திருக்கிறான். அந்த நேரத்தில் கண்டிப்பாக அல்லாஹ்விடத்துல போயிடும் என்பதாக நபி அவர்கள் சொல்லிட்டு அந்த அம்மாவை பொறுமையா இருக்க சொல்லுங்க, அல்லாஹ்விடத்துல நன்மையை ஆதரவு வைக்க சொல்லுங்க என்பதாக திருப்பி ஆறுதல் சொல்லி அனுப்புறார். அந்த மனிதர் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் கொடுத்ததும் அவனுக்குரியதுதான், அல்லாஹ் எடுத்துக்கொண்டதும் அவனுக்குரியதுதான், அதனால பொறுமையா நீங்க இருங்க, அல்லாஹ்விடத்துல நன்மையை ஆதரவு வைங்க நபி சொன்னாங்க. இப்போ ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க, நான் பொறுமையா இருக்கிறேன், அல்லாஹ்விடத்துல ஆதரவு வைக்கிற நன்மைக்காக, இருந்தாலும் நபி அவர்களை கூட்டிட்டு வாங்க, கடைசியா பார்த்துட்டு போகட்டும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வராங்க, பேரனார் மௌத்துடைய நேரத்தில் இருக்கிறாங்க. அதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகிறாங்க, கண்ணிலிருந்து தண்ணீர் வடியுது. இப்போ சஹாபாக்கள் எல்லாம் கேட்டாங்க, ரசூலல்லாஹ் நீங்களும் அழுகிறீங்களா? இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒருத்தவங்க மௌத்தாயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அழுகுவது தவறில்லை, இது பாசத்தின் வெளிப்பாடு தான். ஆனா கத்தி கொண்டு அழுகுவது இருக்குது, இது தவறு. சட்டையை கிழிச்சு கொண்டு அழுகுவது இருக்குது, இது தவறு. புலம்பிக்கிட்டே இருக்கிறது இருக்குது, இது தவறு. இவைகள் தான் தவறே தவிர இயற்கையாக பாசம் வைத்து இருக்கக்கூடிய ஒரு மனிதர் பிரிஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னா இயற்கையாகவே கண்ணிலிருந்து தண்ணி தான் வரும், இது தவறல்ல என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார். அப்ப தன்னுடைய மகள் கவலையா இருக்கக்கூடிய நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதலை தான் சொல்லி அனுப்பினார். ஒரு தடவை ஒரு சஹாபி, உமைர் அப்படிங்கிற ஒரு சஹாபி, அந்த சஹாபி ஒரு சிட்டுக்குருவி வச்சிருந்தாரு, அது இறந்து போயிடுச்சு, சின்ன சஹாபி. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை கேள்விப்பட்டு அவங்களுடைய வீட்டுக்கு போய் யா உமைரே உன்னுடைய சிட்டுக்குருவி என்ன ஆச்சு, ஒன்றும் கவலைப்படாத, வேற ஒரு சிட்டுக்குருவி வாங்கிக்கலாம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சின்ன பாலகன் இடத்திலையும் நபி அவர்கள் ஆறுதல் கூறினார். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மனிதரெல்லாம் கவலையா இருப்பாங்களோ, எந்த மனிதரெல்லாம் சோதனைகள் இருப்பாங்களோ அவங்களிடத்துல நபி அவர்கள் போவாங்க, ஆறுதல் சொல்லிட்டு வருவாங்க. ஒரு தடவை ஒரு யூத சிறுவன் நோய்வாய்ப்பட்டு இருந்தார், நபி அவர்களுக்கு பணிவிடை செய்தவர் நோய்வாய்ப்பட்டு இருந்தாரு. நபி அவர்கள் போறாங்க, அந்த மனிதனுக்கு, அந்த சிறுவனுக்கு ஆறுதல் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒன்றும் கவலைப்படாதீங்க, சீக்கிரம் சரியாயிருங்க. அப்புறமேட்டு நபி அவர்களுக்கு தெரியுது இவங்க மௌத்துடைய நிலையில இருக்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சிறுவனுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப அந்த சிறுவன் தன்னுடைய தந்தையை பார்க்கிறார். சிறுவனும் யூதனு, தந்தை யூதனு. இப்ப நபி அவர்கள் கலிமாவை ஏத்துக்கப்பா என்பதாக அந்த சிறுவன் சொல்லும் பொழுது அந்த சிறுவன் தந்தையை பார்க்கிறார். அப்ப தந்தை சொல்றாரு, அக்கே அபல் காசிம், நபி என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சுக்கப்பான்னு சொல்லி சொல்றாங்க. அந்த சிறுவன் இஸ்லாத்துக்கு வராரு, அதோட மௌத்தாகிறார். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரா இருந்தாலும் சரி, யாரெல்லாம் கவலையுடையவர்களாக தெரிகிறார்களோ, கவலையுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் நபி அவர்கள் தானா போய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவார். இது ஒவ்வொரு முஃமின்களிடத்திலும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான குணமாக இருக்கு.
அது மட்டுமல்ல, இந்த குணம் நபியவர்களுடைய குணம், அதே போல அல்லாஹ்வுடைய குணமாக இருக்குது. இந்த பிறருக்கு போய் ஆறுதல் சொல்லுவது இருக்குது, இது அல்லாஹ்வுடைய குணமாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை சொல்றாங்க. இப்ப மக்கத்து குறைஷிகள் எல்லாம் நபி அவர்களை இகழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க, திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, பரிகாசம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஏதேதோ கதையை சொல்றாரு என்பதா. இப்ப அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு ஆறுதல் சொன்னா, இன்னா கஃபைனாக்கல் முஸ்தஹ்ஸின், நபி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நபி அவர்கள் கஷ்டப்பட்டாங்க. அந்த நேரத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை வச்சு நபி அவர்கள் கலங்கி போனாங்க. இப்ப அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு ஆறுதல் சொன்னா, இன்னா கஃபைனாக்கல் முஸ்தஹ்ஸின், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நபி, அவர்களுக்கு நாம பொறுப்பேற்றுக்கிறோம், அவங்கள பார்த்துக்கிறது என் வேலை, நீங்க இன்னும் கவலைப்படாதீங்க என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லிக்காட்டாங்க. சில நேரங்களில் மக்கத்து குறைஷிகள் நபி அவர்களை பைத்தியம் என்பதாக சொல்லுவாங்க, சூனியக்காரர் என்பதாக சொல்லுவாங்க. இப்ப அல்லாஹ் தஆலா சொன்னா, நபியே அவங்க சொல்ற வார்த்தைகளை கொண்டு நீங்க கலங்கிக்கிட்டு இருக்காதீங்க, அவர்கள் சொல்ற வார்த்தைகள்லாம் நீங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க நபியே என்பதாக அல்லாஹ் தஆலா ஆறுதல் சொல்லிக்கிட்டே வருவான். ஒரு தடவை ஒருத்தவன் நபி அவர்களை பார்த்து நபி அவர்கள் சந்ததி அற்றவர் என்பதாக நபி அவர்களை திட்டுவான். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், நபியே நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இன்ன ஷானியக்க ஹுவல் அபுத்தர், நபியே உங்களை எவன் திட்டினானோ அவன்தான் சந்ததியற்றவன் என்பதாக அல்லாஹ் தஆலா இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த நேரத்திலெல்லாம் கவலைப்படுவாங்களோ, எந்தெந்த நேரத்திலெல்லாம் துக்கப்படுவாங்களோ, அந்தந்த நேரத்திலனா அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவனாக இருந்தான். இந்த ஒரு சோதனைகள் வரும் பொழுது பொறுமையாக இருக்கிறதும், அந்த சோதனைகளுக்கு உட்பட்ட மனிதர் அந்த மனிதருக்கு மற்றொரு மனிதர் ஆறுதல் கூறுவது இருக்குது, இது மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ அப்பெல்லாம் அல்லாஹ் தஆலா ஆறுதல் கூறிக்கிட்டு இருந்தான். ஆனா ஒரு கட்டம் வந்துச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வார்த்தைகளால் ஆறுதல் சொல்ல முடியாத ஒரு கட்டம் வந்துச்சு. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் நபித்துவம் கொடுத்து 10வது ஆண்டு. மக்களுக்கு மத்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பல வகையான எதிர்ப்புகள், பல வகையான கஷ்டங்கள் வருது. ஆனால் எல்லா கஷ்டங்களும் நேரடியாக வரல, யாருமே நேரடியாக துணிந்து நபி அவர்களை எதிர்க்கல. காரணம், நபி அவர்களுக்கு 2 பேர் கூட இருந்தாங்க. அந்த 2 பேர் இருந்ததுனால எதிரிகள் நபி அவர்களை நெருங்க முடியலை. அந்த 2 பேர் தான் அபூ தாலிப், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை அபூ தாலிப். அவர் ஒருத்தவர் நபிக்கு முழுக்க பக்கபலமாக இருந்தார். இஸ்லாத்துக்கு வரல அப்படின்றாலும் கூட நபி அவர்கள் மீது உள்ள பாசத்தின் காரணமாக எதிரிகளை நெருங்க விடல. 2வது, நபி அவர்களின் அன்பு மனைவி அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்களும் இருக்கிற வரையும் மிகப்பெரிய செல்வ சீமாட்டியாக இருந்தாங்க, மிகப்பெரிய ஒரு கண்ணியமான பெண்ணாக இருந்தாங்க. அவங்க இருக்கிற வரையும் எந்த ஒரு மனிதருமே நபி அவர்களை நேரடியாக தொந்தரவு கொடுக்கல. அப்படியே சில விஷயங்கள்ல தொந்தரவு கொடுத்தாலும் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நபி அவர்களுக்கு எல்லா வகையான ஆறுதல்களையும் சொல்லி நபி அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டுகிட்டே போய்கிட்டே இருந்தாங்க. இப்போ இந்த 2 ஆறுதலுமே நபித்துவம் கிடைத்ததுலேருந்து 10வது வருஷத்துல 2 ஆறுதலும் நபியை விட்டு போயிடுச்சு. முதலாவதாக அபூ தாலிப் அவர்கள் ஹிஜ்ரி நபித்துவம் கிடைத்து 10வது ஆண்டுல இறந்து போறாங்க. இப்போ நபி அவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு சோதனைக்கு உட்பட்டாங்க. 2 கவலை இருந்துச்சு நபி அவர்கள்ட்ட, 2 கவலை. அபூ தாலிப் அவங்க இறந்ததுக்கு பிறகு 2 கவலை. ஒன்று, இவர் நமக்கு பக்கபலமா இருந்தார், அதனால இஸ்லாத்தை நாம் எல்லாத்துக்கும் சொன்னோம், எந்த ஒரு இடையூறுமே பெரிதாக நமக்கு வரல. இப்ப இவர் போயிட்டாரு, இதுக்கு பிறகு மிகப்பெரிய கஷ்டங்கள் கவலைகள்லாம் நமக்கு வரும், மிகப்பெரிய எதிர்ப்புகள் வரும். இது ஒரு கவலை. 2வது கவலை,
கலிமா இல்லாம மௌத்தாயிட்டாரேங்கிற கவலை. கடைசி நேரத்துல கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ தாலிப்கிட்ட போய் சொன்னாங்க, இது மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொல்லிருங்க, நாளைக்கு அல்லாஹ்விடத்துல உங்கள்கிட்ட நான் பரிந்து பேசுறேன் என்பதாக சொன்னாங்க. ஆனா கடைசி வரையும் மக்கள் என்னை ஏதாச்சும் சொல்லிடுவாங்க, மக்கள் நான் போனதுக்கு பிறகு என்னை தப்பா பேசிடுவாங்கன்னு நினைச்சு இந்த கலிமாவை சொல்லாமே அவர் மௌத்தாயிட்டார். கலிமா இல்லாம மௌத்தாயிட்டாரே என்பதாக நபி அவர்களுக்கு அந்த ஒரு கவலை. இந்த ரெண்டு கவலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. கொஞ்ச நாள்ல அன்பு மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் மௌத்தாராங்க. இவங்க ரெண்டு பேரும் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருந்தாங்க. வெளியே அபூ தாலிப் அவர்கள் பார்த்துக்கிட்டாங்க. வீட்டுக்குள்ள எந்த ஒரு கஷ்டம்னு வந்தாலும் உடனடியாக ஆறுதல் சொல்லி ஒரு அழகான உற்சாகத்தை கொடுக்கக்கூடியவர்களாக அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இருந்தாங்க. இதுக்கு பிறகு இந்த அளவுக்கு எனக்கு யாரு ஒரு உற்சாகத்தை கொடுப்பாங்க, யார் எனக்கு ஆறுதல் சொல்லுவாங்க என்பதாக மிகப்பெரிய அளவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உள்ளத்தால உடைஞ்சு போயிருந்தாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துன்பங்கள் அதிகமாக வந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப நபி அவர்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய தாயிஃபுக்கு போகலாம். தாயிஃபுக்கு போய் அங்க கொஞ்ச நாள், இங்க ரொம்ப சிரமமா இருக்கு, அங்க உள்ள மக்களுக்கு இஸ்லாத்தை நாம சொல்லலாம், அங்க உள்ள மக்களை இஸ்லாத்தின் பக்கம் நாம் அழைக்கலாம் என்பதாக நபி அவர்கள் கொஞ்ச நாளைக்காக வேண்டி தாயிஃபுக்கு போறாங்க. நபியோட ஸைத் இப்னு ஹாரிஸா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அங்க போய் தாயிஃப்ல உள்ள மக்களுக்கு இஸ்லாத்தை சொன்னா அந்த மக்கள் நபி அவர்களை சொல்லாலும் கல்லாலும் துன்பப்படுத்தினான். அங்க உள்ள தலைவர்கள் எல்லாத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்திச்சு அவங்களிடத்துல இஸ்லாத்தை பற்றி சொல்லும் பொழுது ரொம்ப நபி அவர்களுக்கு கோபம் வர வைக்கக்கூடிய அளவுக்கு, நபி அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய அளவிற்கு அந்த மக்கள் எல்லாம் பேசினாங்க. ஏன் அல்லாஹு தாலாவுக்கு உன்னைய விட்டா வேற நபி கிடைக்கலையா, நீ தான் கிடைச்சியா என்பதாக சில மக்கள் பேசினாங்க. சில மக்கள் நபி அவர்கள் சொல்ல போனோடனே நீ ஒன்று என்கிட்ட வந்து சொல்லாத, நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துரத்தி விடக்கூடியவர்களாக இருந்தாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்த விட்டு போகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகிறாங்க. இருந்தாலும் அந்த மக்கள் அவர்களை உடலை, சின்ன பிள்ளைங்கள் எல்லாத்தையுமே ஏவி விட்டு நபி அவர்களை கல்லால் அடிக்க சொன்னாங்க. நபி அவர்கள் அந்த ஊரை விட்டு போகிறாங்க. எல்லை வரையும் மக்கள் எல்லாமே கல்லால் அடிக்கிறாங்க. நபி அவர்கள் மேலே கல் பற்றக்கூடாதுன்னு சொல்லி ஸைத் இப்னு ஹாரிஸா அந்த சஹாபி இடையில வராரு. அவருடைய மண்டையில பட்டு அவருடைய மண்டையிலேருந்து ரத்தம் கொட்டுது. நபி அவர்களுடைய பாதங்கள்ல அடிக்கிறாங்க. நபி அவர்களுடைய பாதங்கள்ல இருந்து ரத்தம் கொட்டுது. இந்த நிலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தாயிஃபை விட்டு வெளியே வராங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏற்கனவே தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய அன்பு பெரிய தந்தையும் இழந்து உள்ளத்தால பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. இப்ப தாயிஃபுடைய மக்களுக்கு போய் அவர்களிடத்துல இஸ்லாத்தை சொல்லி அவர்கள் இது போன்ற கல்லால் அடிச்சு நபி அவர்களை உடலாலும் காயப்படுத்தினாங்க. இப்ப அல்லாஹு தாலா எப்பொழுதுமே நபி அவர்களை பொறுமையா இருங்க, கவலைப்படாதீங்க என்பதாக அல்லாஹு தாலா ஆறுதல் சொல்லிக்கிட்டு வந்தான். ஆனால் இந்த நேரம் இருக்குது, உடலாலும் காயப்பட்டு இருக்கிறாங்க, உள்ளத்தாலும் காயப்பட்டிருக்கிறாங்க. இப்போ நாம் நபி அவர்களுக்கு வெறும் வார்த்தையால் நாம் ஆறுதல் சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அது ஈடாகாது என்பதாக அல்லாஹு தாலா நபி அவர்களை தன்னிடத்தில் கூப்பிட்டுக்கிட்டான். மேராஜ் என்னும் ஒரு விண்வெளி பயணத்தை, ஒரு ஆன்மீக பயணத்தை அல்லாஹு தாலா கூப்பிட்டு, நபி அவர்களே உங்களுக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை என்பதாக நினைக்காதீங்க, நான் சொல்றேன் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லி நபி அவர்களை அல்லாஹு தாலா இதுக்கு பிறகுதான், இந்த கஷ்டங்களுக்கு பிறகு அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மஸ்ஜிதுல் ஹராம்லேருந்து மஸ்ஜிதுல் மக்ஸாக்கு கூட்டிட்டு போய், அதுக்கு பிறகு அல்லாஹு தாலா வானத்துக்கு கூட்டிட்டு போய் தன்னிடத்துல உரையாடல்கள் எல்லாத்தையுமே நிகழ்த்தி ஒரு அழகான ஒரு மன நிம்மதியை, அழகான ஒரு ஆறுதலை அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா சொன்னான். அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஒரு விண்வெளி பயணம்
அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு மேராஜுடைய இரவாக இருப்பதனால அதை பற்றி அதனுடைய விஷயங்களை பற்றி பேசப்படும். எனவே அனைத்து மக்களும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, சோதனைகள் என்பது எல்லா மனிதர்களுக்கும் வரக்கூடியதுதான். அதிலே நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். அதே போல சோதனை வந்தக்கூடிய மக்களை பார்த்து நாம் ஆறுதல் சொல்லுவது இருக்குது. இதுதான் மேராஜாக இருக்குது. நபி அவர்கள் சோதனையோடு இருந்தாங்க, அல்லாஹு தாலா ஆறுதல் சொல்றேன்னு சொல்லி கூப்பிட்டான். எனவே அந்த இரண்டு நல்ல குணங்களையும் அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.